ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம் நடக்குது. செம்ம மாசான சம்பவம். சௌந்தர்யா என்னப்பா திருந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்படியே வந்துட்டு சௌந்தர்யா இப்போ கொடுக்குற ஸ்பீச்சு, இப்போ கொடுக்குற கேமை கரெக்டாக கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஏற்கனவே வந்து ஓட்ஸ்லாம் நல்லா தான் வந்துட்டுருக்கு. முத்துக்குமருக்கு அடுத்தபடி அவங்களுக்கு தான் அதிகப்படியான ஓட்டு வந்துட்டுருக்கு. நல்ல ஓட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்னென்னா இங்கே வந்துட்டு நம்ம ரஞ்சித் சார் அப்படியே வானமே இடிஞ்சு விழுந்த மாதிரி உட்காந்துட்ருக்காரு. அங்கே வந்துட்டு சௌந்தர்யாவும் ஜாக்லின் வராங்க. ஜாக்லின் வந்துட்டு சாரி கேட்கறதுக்கு வராங்க. அப்போ இதுதான் சாக்குன்னு போட்டு பொழக்கிறாங்க நம்ம சௌந்தர்யா. நீ எதுக்காக வந்து அங்கே வந்துட்டு அவ்வளோ பேச்சு பண்ண, எதுக்காக அவரை வந்துட்டு அவ்வளோ அசிங்கப்படுத்தின, அவர் ஏன் பிராண்ட் பண்ண அப்படிமோ இல்லை. அவர் நீ இப்போ அன்றைக்கி அங்கே பேசுனது எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவன் முதல்ல அவர் வந்து ஜெஃப்ரிக்காக கெஞ்சினார் சொல்கிறல்ல, இதைத்தான் அவர் 60 நாளாக பண்ணார்னா அப்போ ஜெஃப்ரிக்காக தான் 60 நாளாக ஒரு கேம் ப்ளே பண்ணாரா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு வார்த்தை சூப்பராக இருந்துச்சு. இல்லை நான் அதை சொல்ல வரல. அப்போ என்ன சொல்ல வந்தேன், எதுக்காக அங்கே கத்துனா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். இல்லை நான் அப்பாவை பார்த்தேன்னா நீ ஏன் முதல்ல அப்பாவை பார்க்குற? சரி, அவர் வந்து கேமில் என்ன தப்பாக பண்ணார்? நீ உனக்கு ஒரு கேம் வரல, நீ என்ன சொன்ன நேற்று? டெவிலாக உனக்கு வரலன்னா எனக்கும் வரல, நம்ம ஆடலை. அதேமாதிரி இவர் டெவிலாக இருக்கும்போது அவருக்கு ஒரு கேம் இருக்குது, அவர் அந்த விதத்தில் கெஞ்சுறாரு. அது ஏன் உனக்கு தப்பாக தெரியுது? அப்படி இல்லை, நீ ஒன்று என்ன பண்ணியிருக்கணும், கொடுக்காம இருந்துருக்கணும். கொடுத்துட்டு ஜெஃப்ரிக்கு இது பண்ணிட்டு அங்கே ஏன் கத்துனேன்? இது டூ மச்சாக உனக்கே தெரியலன்னு போட்டு பொழக்கிறாங்க. இல்லை ஆக்சுவலாக நான் அப்பாவை நினச்சிட்டேன். அவர் என்னை ப்ரோவோக் பண்ணியிருந்தா கூட எனக்கு பிரச்சனை இருக்காது, எனக்கு கோவப்பட்டிருந்தா கூட பிரச்சனை இருக்காது, என்னை திட்டிருந்தா கூட எனக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் கெஞ்சிட்டு வரும் மச்சா அப்படின்னு. கெஞ்சிட்டாருன்னா எப்படி உனக்கு கோவம் வரும்? எனக்கு புரியலன்னு பச்சே தெரியுது. அவங்க வந்துட்டு அங்கே வந்து ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணாங்கன்ட்டு. அதை சவுந்தர்யா கேட்குற விதங்கள் செம்மையாக இருந்துச்சு. கோவமாக கேட்டாங்க, கேட்கணும் அப்படின்ட்டு கேட்டாங்க. நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி போலந்தான் நல்லா இருக்குன்றது என்னோடய கருத்து. அதேமாதிரி நீ வந்துட்டு அவருக்கு இந்த கேம் அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு சார். என்ன கூட தான் வந்துட்டு ஜெஃப்ரி வந்து பூண்டை தேய்ச்சி விட்டான். நான் வந்து இப்போ அவங்ககிட்ட போய் சண்டையாக போட்டிருக்கு. இது அவனோட கேமு, நான் முடிஞ்சால் இது பண்ணோம், இல்லையா அந்த கேமை நான் விட்டு கொடுத்துடணும். அதுக்காக வந்துட்டு நீ இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு நான் வந்து அவனை போயிட்டு பேன் பண்ண அப்படின்னா அது ரொம்ப பெரிய தப்பாக போயிடும். அப்படின்னா இந்த அம்மா என்னென்னமோ ரோடு போய் ரோடு வரின்ற மாதிரி இழுத்துன்னு போகிறாங்க. அதாவது அவங்க பண்ணது வந்து கடைசி வரைக்கும் ஒத்துக்க மாட்டாங்களாம். அப்புறமா கடைசியாக யோசிச்சாங்க, ஐயோ இன்னும் பக்கத்தில் இருக்கிற சௌந்தர்யாவே, நான் எங்கே போனாலும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற சௌந்தர்யாவே என்னை வந்து கலாச்சிருச்சுன்னா இதுக்கு மேலே நான் பேசினேன்னா என் மூஞ்சில் வந்து யாராவது வந்துட்டு அடிச்சிருவாங்க. அதனால் நான் வந்துட்டு இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சாரி கேட்டாங்க. ஆனால் அவர் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கார். கண்டிப்பாக அவர் வந்துட்டு புரிஞ்சுக்கணுன்றதை என்னோடய கருத்து. இதுக்கப்புறமும் இந்த கேங்கில் இருந்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கு பிரச்சனை பெருசாக வரும். ஏன்னா பிக் பாஸே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஜெயிலுக்குள்ளே அந்த ரயானை வந்து செம்ம கலாச்சார். செஞ்சோட்டு கடன் தீர்க்க சேராத இடம் தேடி வஞ்சத்தில் விழுந்த இடம்னு அந்த பாட்டை பாடினோடனே லூப்புன்னாப்பில். ஸோ அதை வந்து என்ன தெரியுது, அந்த கேங்கில் நீ போய் சேர்ந்ததுனால தான் உனக்கு பிரச்சனைன்னு அங்கேயே சொல்லிட்டாரு. ஸோ இதை வந்துட்டு எல்லாமே ஒரு பாலமாக எடுத்துகிட்டு அந்த கேங்கை உடச்சிட்டு அவங்கவுங்க இண்டிவிஜுவல் கேமை கொடுத்தாங்கன்னா இதுக்கப்புறம் இந்த பிக் பாஸ் கேமில் அவங்களுக்கு நல்ல விதமான ஒரு விஷயம் இருக்கும். இல்லைனா படிப்படியாக இதுக்கப்புறம் இருக்கிற வாரங்களில் டபுள் எவிக்ஷன், ட்ரிபிள் எவிக்ஷன், சிங்கிள் எவிக்ஷன் எல்லாத்துலையும் போயிடுவாங்க. இதுதான் என்னோட கருத்து. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இன்றைக்கி சௌந்தர்யா பண்ண அந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி மட்டும் நான் பார்த்தேன்னா கண்டிப்பாக சௌந்தர்யாக்கு கண்டிப்பாக என்னோடய மார்க் ஃபுல்னு கொடுப்பேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஏஞ்சலாவும் சூப்பராக போனாங்க, தட்டி கேட்குற விஷயங்கள் நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் இதே நேற்று அதுக்கு முந்தின நாள்லாம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு 0 மாதிரி தான் கொடுப்பேன். சரி, இதே மாதிரி இருப்பாங்களா இல்லை இதுக்கப்புறம் மாறுவாங்களான்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இங்கே ஜாக்லின்னா அவங்க வந்து தட்டி கேட்குற விஷயங்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது இவங்க ஸ்கோர் பண்ணுறதுக்காக பார்க்குறாங்களா இல்லை உண்மையிலேயே வந்துட்டு ஜாக்லினை தட்டி கேட்குறாங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.